ஹாய் வாங்க ராமேஸ்வரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரமில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். பீமை விலாஸில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். இது வந்துட்டு அரண்மனையில் இருக்குது இந்த கடை. நாங்கள் எப்போ வந்துட்டு ராமநாதபுரம் போனாலும் இந்த கடையில் சாப்பிட்ருவோம். ஏன்னா நான் வெஜிடேரியன். இந்த கடை வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்போலேருந்தே. ஸோ எப்போ போனாலும் அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வெளில போகிறதுக்கு கிளம்புவோம். ஹட்டுக்கு வெளில எங்கேயாச்சும் போனாலே மோஸ்ட்டாக பொங்கல் தான் சொல்லுவோம். ஏன்னா பொங்கல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லிவிட்டு அப்படியே ஹஸ்பண்ட்க்கு ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளைன் தோசை சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கும் தோசை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதையும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு ஃபிஷ் டேங்க் பார்த்துட்டு அது ரொம்ப ஜாலியாகிட்டான். அந்த மீனெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்படியே விளையாடிட்டு கிளம்பிட்டோம். காலையில் 11 மணி போல் கிளம்பினோம். போகிற வழியில் தான் அரியமான் பீச் இருக்குது. எங்களுக்கு பீச்னால் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த அரியமான் பீச் தான் போவோம். சின்ன வயசுலேருந்து மோஸ்ட்டாக போனதுன்னா இந்த அரியமான் பீச் தான். ஸோ அங்கே போனோம். இப்போ நிறையவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து இங்கே தான் பண்ணோம். ரொம்ப வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சு பீச்சில் பண்ணதால். ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அரியமான் பீச் வந்துட்டு ராமேஸ்வரம்க்கு முன்னாடி இருக்குது. ராமநாதபுரம்லேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் பாதியில் இருக்கும். குஷி பீச்னு தான் இருக்கும் போகிற வழியில். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா பாமன் பாலம் தான் கிளம்புனோம். பாமன் பாலம் ரீச் ஆகிறப்போ பயங்கரமாக வெயிலாக இருந்தது. ஃபுல்லாக முகம்லாம் கருகிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோக்கு வெயிலாக இருந்தது. ஸோ அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோவில் போகலான்னு கிளம்பினோம். ஆனால் கோவில் நட சாத்திருப்பாங்கன்றதுனால நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். புதுசாக ஒரு ட்ராக்கும் போட்டிருக்காங்க. அந்த ட்ராக்கில் வந்துட்டு நாங்கள் போன டைமில் ட்ரெயின் வந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12:30 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடி போகிறப்போ நல்லா வந்துட்டு 2 சைட்லேயும் கடல் இருக்கும். நம்ம நடுவில் போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அங்கங்கே நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஹட்டு அவன் போட்டிருக்க கண்ணாடி அவங்க அப்பாவுக்கு மாட்டி விட்டுட்டான். அதான் அவங்க மாட்டியிருந்தாங்க. என்னடா காமெடியாக வந்துட்டு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. குழந்தையோட ஸ்பெக்ஸ் தான் அது. நாங்கள் தனுஷ்கோடி 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கோம். முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததும் நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன். நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் ராமநாதபுரத்தில் தான் இருக்கோம். அவ்வளோவா ராமேஸ்வரம் வந்ததில்லை. ஒரு 2-3 டைம் தான் கோவிலுக்கு வந்திருப்போம். மற்றபடி இந்த மாதிரி தனுஷ்கோடிலாம் வந்ததே இல்லை. ஹஸ்பண்ட் கூட தான் 2 டைமே நான் வந்திருக்கேன். இது சீசன் டைம்ன்றதுனால சபரிமலை போகிறவங்கலாம் கூட இங்கே வந்திருந்தாங்க. நிறைய கூட்டமாக தான் இருந்தது அங்கே வந்துட்டு டெட் எண்டில். ஸோ வந்துட்டு அங்கே நின்றுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறைய கடையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும் ஈவினிங் போல் தான். இதுதான் இந்தியாவோட டெட் எண்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடல் தான் இருக்கும். அந்த கடல் தாண்டினோன்னா இலங்கை இருக்கும். நாங்கள் தனுஷ்கோடி போனப்போ அங்கே வெயிலே இல்லை. ஃபுல்லாக அப்படியே லைட்டாக இருட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அந்த கிளைமேட் வந்துட்டு வெயிலாகவும் இல்லாதால நல்லா வந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. 6 ஃபீட்க்கு மேலே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய கடை இருந்ததால் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே எப்போ கடைக்கு போனாலும் அந்த தலையாட்டுற பொம்மை வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான். புத்தாவை தான் தலையாட்டிகிட்டே இருப்பார் இல்லையா, அதை தான் சொல்லுவான். ஸோ வந்துட்டு இந்த டைம் பார்த்ததெல்லாம் வாங்கிட்டோம். சரி தனுஷ்கோடியில் வாங்கினோன்ட்டு மெமரபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம். 200 இது. கடல்லேருந்து எடுத்த சிப்பிலலாம் நிறைய ஐட்டம் செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. சங்கு சிப்பிலாம் வச்சு நிறைய செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எது வாங்கலான்ட்டு. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கினோம். இந்த கையில் போடுற மாதிரி ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினோம். பார்க்க நல்லா இருந்துச்சு. இது ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. இதே மாதிரி ஃபுல் பிளாக்லேயும் இருந்தது. வந்து திருஷ்டிக்காக வீட்டில் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு பேண்ட் தான் நான் வாங்கினேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது வந்துட்டு ரேட் வந்து 100 சொன்னாங்க. சரின்னு ஒன்று மட்டும் வாங்கினேன். இதில் பெருசாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கையில் போட்டால் ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுலேயே சின்ன சைஸில் இருந்தது வாங்கிட்டேன். பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் வந்துட்டு நல்லா இல்லை. ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்க. சரி போதுன்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஆனால் அங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் மனசே இல்லை. ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே இருக்கிறப்போ. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்ற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஆச்சு. கோவில் போயிட்டு அப்படியே கிளம்பலான்னு தான் கிளம்பணும். ஏன்னா வந்துட்டு ராமநாதபுரம் போகிறதுக்கு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிடும். நெக்ஸ்ட் டைம் வரோன்ட்டு தனுஷ்கோடிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு கடை நிறைய தேடணும். வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கடையில் மீல்ஸ்லாம் இல்லை. ஒரே ஒரு கடை தான் வந்துட்டு அந்த டைமில் ஓப்பனில் இருந்தது. ஸோ அந்த கடையில் போயிட்டு மீல்ஸ் சாப்பிட்டோம். வந்துட்டு அப்பளம் ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருந்தது அங்கே. சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோவில் கிளம்பிட்டோம். ராமேஸ்வரம் கோவில் தான் போனோம். வந்துட்டு உள்ள ஃபோனில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஃபோனில் அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கருவறையை கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உள்ள கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நல்லாவே சாமி பார்த்தோம். திருப்தியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ராமர் கோவில் தான் கிளம்பணும். இது வந்துட்டு ராமர் பாதம். இங்கே உள்ள வந்துட்டு ராமர் பாதம் இருக்கும். அது அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ராமர் பாதம் கோவில் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தோன்னா ராமேஸ்வரம் கோவிலோட கோபுரம் தெரியும் ஸ்ட்ரைட்டாக. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் இருந்தப்போ தான் வந்துட்டு சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால.
இங்கேருந்து பார்த்தோன்னா பீச்லாம் கூட நல்லா தெரியும். அப்படியே ராமேஸ்வரம் ஃபுல் வியூவும் இங்கேருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி போல் வீட்டுக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7:15 கிட்ட ஆச்சு. ஸோ பாம்பன், ராமேஸ்வரம், தனுஷ்கோடிக்கெலாம் நானும் ஹஸ்பண்டும் ஆல்ரெடி வந்திருக்கோம். ஹடுவையும் கூப்பிட்டு வரணும் போல் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் வந்துட்டு சொல்லணும் போல் இருந்துச்சு. ஸோ அதே இடத்துக்கு வந்துட்டு நானும் அப்பாவும் இங்கேயே வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தோண்டான்னு சொல்கிறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு ஃபுல்லாலாம் புரிய ஆரம்பிக்கல. ஆனாலும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதையும் அவன் கேட்கவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஹடு இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு நல்ல விஷயமா சொல்லிக் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் கோவில் தான் போவோம். ஃபஸ்ட்டு பர்த்டே கூட நாங்கள் கோவில் தான் போனோம். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.